புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் துரைபாண்டியன் அவர்களும் தொழில்துறை ஆர்வலர் NS வெங்கட்ராமன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா போயிருக்காரு. சிலிகான் வேலையில் முன்னணி நிறுவனங்களுடைய முதன்மை செயல் அதிகாரிகளுடைய கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. அவருடைய பேச்சு இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு 5 லட்சம் இந்திய கிராமங்களில் அகண்ட அலைவரிசை கொண்டு வரோம் இந்தியாவில் அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சொல்லியிருக்குது. 500 ரயில் நிலையங்களில் வைஃபை வசதி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கூகுள் நிறுவனம் சொல்லுது. நீங்கள் இது மாதிரியான விஷயங்கள் வரும்போதெல்லாம் இந்தியாவில் அதற்கு மாற்றான ஒரு குரலை இது கடந்த காலங்களில் முன் வச்சுட்டு இருந்திருக்கிறீங்க. இப்போ இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மாற்றான குரலை நாங்கள் முன்வைக்கவில்லை. அது முடியுமா என்ற கேள்விகளை கேட்டிருக்கிறோம். இந்திய தேசத்தில் 6 லட்சம் கிராமங்களுக்கு மேலே இருக்கிறது. காந்தியடிகள் சொன்னார், இந்தியா எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கிராமப்புறங்களிலே இருக்கிறது என்று சொன்னார். இந்த இந்திய தேசத்தின் கிராமங்களுடைய தேவை என்ன? இன்னைக்கு அண்மையில் பல புள்ளி விவரங்கள் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 40 கோடி வீடுகள் இருக்கிறது என்று சொன்னால் அதில் இருக்கிற வீடுகளில் 27% மக்களுக்கு 5000 ரூபாய் கூட வருமானம் இல்லாத வீடுகள் அதிகம் கிராமப்புறங்களில் என்று சொல்கிறார்கள். இனி இந்திய நாட்டு கிராமப்புறங்களுக்கு மின்சாரம் போய் சேரவில்லை. இந்திய நாட்டின் கிராமப்புறங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. இந்திய நாட்டின் கிராமங்கள் எல்லாமே சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் நிலத்தையெல்லாம் விட்டுவிட்டு எப்படியாவது நகரத்திலே போய் பிழைக்க முடியுமா என்று சொல்லி வந்து கொண்டிருக்கிறான். அப்போ கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களை அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த அரசாங்கம் முதலில் முயற்சி செய்ய வேண்டும். வெறும் சர்க்கரைன்னு சொன்னால் இனிக்காது. சர்க்கரையை வாயில் போட்டு மென்னாதான் இனிக்கிறதா என்ன என்று தெரியும். ஆனால் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் பேசுவது எல்லாம் எப்படி இருக்குன்னா, அடிப்படை வசதிகள் கிராமப்புறங்களை பற்றி கவலைப்படாமல், இன்னும் சொல்ல போனால் குஜராத் போன்ற மாநிலங்களிலேயே தண்ணீர் எப்பொழுது எந்த ஜாதிக்கு வழங்கப்படும் என்று போர்டு வைத்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் கிராமங்களுக்கு பிராட்பேண்ட் வசதி செய்து கொடுக்கிறேன் என்று சொல்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்தது மின்சாரம் இருக்கிறதா? தேவையான மின்சாரம் எல்லா இடங்களிலும் இருக்கிறதா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இது போன்ற புதுமையான விஷயங்கள் எல்லாம் பரவலாக்கப்படும் போது எல்லாம் மாற்று குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க எப்போதுமே ஒரு எச்சரிக்கையையும் அதோட சேர்த்து கொடுக்குறாங்க. அது அவங்க எச்சரிக்கைகளை மீறி அந்த விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு பிறகு பார்க்கும்போது அவங்க எச்சரிக்கையை மீறி நடந்ததுனால சில முன்னேற்றங்களையும் பார்க்க முடியுது. ஆனா அவர்கள் எச்சரித்த சில விளைவுகளையும் அந்த சமயத்தில் பார்க்க முடியுது. நம்ம எதை எடுத்துக்கிறது? அதாவது இவர் சொன்னதெல்லாம் உண்மை, நான் இல்லைன்னு சொல்லலை. கிராமங்கள்லாம் ரொம்ப கடினமான நிலைமையில் இருக்குது. வறுமை கோட்டுக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி முக்கியம் என்ன? வறுமை கோட்டுக்கு அவங்க வாழ்கிறத மேலே கொண்டு வரணும். மேலே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தால் போல நடைமுறையில் சில சாத்தியக்கூறுகள் வேணும். இன்றைக்கி பெரிய அளவில் 30% பொதுமக்கள் இன்றைக்கி வறுமை கோட்டுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது 30 கோடி மக்கள், பல நாட்டோட ஜனத்தொகையோட கூட. அவங்கள மேலே கொண்டு வரணும்னா முதலீடு அவசியம், தொழில் வளர்ச்சி அவசியம், வெளிநாட்டோட உதவி அவசியம், டெக்னாலஜி அவசியம். அதை தான் மோடி செஞ்சிட்ருக்காரு. ரொம்ப பாராட்டப்படக்கூடிய விஷயம். மோடி திருப்பி சொல்கிறதெல்லாம் கிராமத்தில் நான் ப்ராட்பேண்ட் வைக்க போகிறேன்னு உடனே கிராமத்தில் இன்டர்நெட்டுக்காக பண்ணுறாருன்னு அர்த்தம் இல்லை. ப்ராட்பேண்ட் கொண்டு வரும்போது பலவிதமான இது வரும். இப்போ அக்ரிகல்ச்சர் இருக்குது. இந்த ப்ராட்பேண்ட் கம்யூனிகேஷன் வரும்போது உடனே ஃபார்மர்ஸ்க்கு புது செட் செஞ்சுட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். எங்கெல்லாம் மழை பெய்யும், எங்கெல்லாம் வெயில் அடிக்கும்னு ஃபார்மர்ஸ் கம்யூனிகேட் பண்ணணும் விவசாயிகளுக்கு. எப்படி தெரியும் அவங்களுக்கு? இப்போ உண்மையே தெரியாது. இப்போ இருக்கிற நிலைமையில் அவங்க நாளைக்கு மழை பெய்யாதுன்னு தெரியாது. ஃபோர்காஸ்ட் இருக்குது, அதை கொண்டு வர்றாரு. அது மாத்திரம் இல்லை, இப்போ நம்ம நாட்டில் கரும்பு விளைக்கணுமா, நெல் விளையணுமா, கோதுமை விளையணுமாங்கிறது எப்படி ஃபார்மர் தீர்மானம் பண்ணிக்கலாம். அவன்கிட்ட ஒன்றும் இதுவே இல்லை. கம்யூனிகேஷன் கிராமத்தில் பெரியவங்க யார் சொல்ல கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது புதுடெல்லியிலேயோ அல்லது சென்னையிலேயோ பெங்களூர்லேயோ மும்பையிலேயோ கல்கத்தாலேயோ இருக்கக்கூடிய வல்லுநர்கள்ட்டேருந்து விவசாயிகளுக்கு அந்த தகவல்கள் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் விவசாயிகளிடத்துல கிடையாது அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு விஞ்ஞான அளவில் பெரிய அளவில் வளர்ந்து அதோட பிரயோஜனம் விவசாயிகளுக்கு வரணும், ஏழைகளுக்கு வரணும், எளியவர்களுக்கு வரணும். அதுக்காக தான் செஞ்சு. அதாவது இந்த பிராட்பேண்ட்லாம் செய்யும் போது எல்லாம் கூட்டும் போது அரசாங்கம் எப்பவுமே பிரதம மந்திரியோ முதல் மந்திரியோ எந்த காரியம் செய்யும் போதும் எளியவர்களுக்கு ஏழைகளுக்கு எந்த மாதிரி ஒரு நன்மை ஏற்படும் தீமை ஏற்படும் பார்க்கணும். அதில் இவர் செய்கிறது பணக்காரர்களுக்கு செய்யலை, இவங்களுக்கு செய்யலை. அல்டிமேட்லி கடைசியில் ஏழைகளுக்கு வரணும், எளியவர்களுக்கு வரணும்.
எளிதில் வரணும், ஏழை வரணும்னா இந்த மாதிரி ஏதாவது பிரமிக்கத்தக்க ஒரு காரியங்களை செஞ்சால் தான் முடியுமே ஒழிய சும்மா பேசிக்கிட்டே இருந்தாலும் 5 வருஷம் போகும், 10 வருஷம் அதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சரி, அதாவது பணக்காரர்களுக்காக செய்யல அவர் செய்யறது அப்படின்னு சொல்றாரு திரு என்.எஸ். வெங்கட்ராமன். பணக்காரர்களுக்கு செய்தாலும் கூட தப்பு இல்ல, அது நெல்லுக்கு பாய்ந்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் வந்து சேரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனாலும் நீங்க வந்து உங்களுடைய எதிர்ப்பை, அவநம்பிக்கையை அல்லது எச்சரிக்கையை அல்லது கேள்விகளை நீங்க முன் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இல்லை, நான் எதிர்ப்பு அவநம்பிக்கைலாம் இல்லை, யதார்த்தம். இந்திய தேசத்தில் இருக்கிற வீடுகளுக்கு மின்சாரம் இல்லாத வீடுகள் எத்தனை சதவீதம்? அவங்க சொல்றாங்க எல்லாரும் இந்திய நாட்டில் என்ன கல்வியே போய் சேரல. அரசாங்க புள்ளி வரப்படி 64% படித்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். அது உள்ள போய் பாத்தீங்கன்னா இணையதளத்தை யார் பயன்படுத்துவாங்க? இணைய வசதியும் கூகுளும் வந்தா கூகுள் தான் ஆசிரியராக கல்வி சொல்லிக் கொடுக்குமா? கல்விக்கு சொல்லிக் கொடுமா? ஆனா வந்து எனக்கு கூகுள் சொல்லிக் கொடுக்குமா? எனக்கு தண்ணி வந்து கூகுளில் வருமா? எனக்கு தண்ணி வந்து பிராட்பேண்டில் வருமா? எனக்கு அரிசி வந்து பிராட்பேண்டில் வருமா? இப்போ அடிப்படை தேவை என்ன? நாங்கள் சொல்றது அதுதான். இந்திய நாட்டு கிராமப்புறங்களில் இருக்கிற வறுமை ஒழிப்பதற்கான திட்டம் என்ன? இல்ல, ஒரே நேரத்துல 2-3 முனைகள்ல வேலை செய்ய வேண்டியதுல ஒரு முனையில நடக்கக்கூடிய வளர்ச்சி வரும்போது நீங்க 2 முனையில சொல்றேன். இது ஒரு பக்கமாவே வீங்கிக்கிட்டு போற வளர்ச்சி தான் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 91ல புதிய பொருளாதார கொள்கை தொடங்கியதிலிருந்து இன்னைக்கு வரையில அரசாங்கமே பல புள்ளி விவரங்களை வெளியிட்டு இருக்காங்க. அதுல வளர்ந்திருக்கிறது யாருன்னு சொன்னா பணக்காரர்கள் மேலும் பணக்காரராக இருக்கிறார்கள், கோடீஸ்வரர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் சாப்பிடுகிற உணவின் அளவு குறைந்து கொண்டிருக்கிறது. 520 கிராம் சாப்பிட்ட சாதாரண மக்கள் 460 கிராம் தான் அரிசியோ கோதுமையோ பயன்படுத்துற ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது அப்படின்னு மாற்றி சொல்கிற கணக்கு. ஆனா உண்மையில இல்ல. சார் சொல்லும்போது சொன்னாங்க 35% நீங்க கணக்கு போட்டு வர அரசாங்கமாக தான் சொல்றாங்க. 35% என்று சொன்னால் கூட எத்தனை கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள்? அவர் சொன்ன பாரு பல நாடுகள்லயே 30 கோடி பேர் இல்ல. ஆனா இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு நாடே சோத்துக்கு இல்லாமல் இருக்கிறது. சரி, சோத்துக்கு இல்லாமல் இருக்கிறவருடைய வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்குன்னா, எல்லாத்துக்கும் வீடு கொடுக்கணும்னு ஒரு திட்டம் போட்டோம். யாருக்காவது வீடு கிடைச்சிருக்கா? இன்னைக்கு வீடு இல்லாதவங்களை பத்தி ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. 24 கோடி பேருக்கு வீடு இருக்கு, அதுல 17 கோடி வீடுகள் கிராமப்புறங்கள்ல இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி வீடு இருக்குன்னா 9 பேர் ஒரு வீட்டுக்குள்ள வசிக்கிறான், குறைந்தபட்சம் 9 பேர் இருக்கிறான். அதே மாதிரி படிப்பறிவை பற்றி நீங்க கணக்கு கொடுத்துருக்கீங்க. அரசாங்கமே 64% படித்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா 5வது வரையில படிச்சவன் கையெழுத்து போட தெரிஞ்சவன்லாம் சேர்ந்தான் இந்திய நாட்டில் படித்தவர்கள் அதிகம்னு. இப்ப நீங்க கொண்டு வர விஞ்ஞானத்தை, கூகுளை அல்லது பிராட்பேண்டை அல்லது வைஃபை சேவையை பயன்படுத்த போறது யாரு? கிராமத்துல படிக்காதலைங்கன்னா. அப்ப வைஃபை சேவை அல்லது பிராட்பேண்ட் மூலமாக விவசாயி என்ன பயிரிட வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்றாங்க. அதெல்லாம் வந்து ஏமாத்துற வேலைங்க. நான் பச்சையா சொல்றேன். மழை எப்ப வரணும்? எங்க கிராமத்து விவசாயி வானத்தை பார்த்து இன்னும் சொல்லிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியும் எப்படி சீதோஷ நிலை மாறிக்கொண்டிருக்கிறது, இன்னைக்கு எப்படி உலகம் கெட்டு போய் கொண்டிருக்கிறது, இயற்கை அழிந்து கொண்டிருக்கிறது என்று அவனுக்கு தெரியும். அதனால அப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே டிவி இருக்கு, தொலைக்காட்சி பெட்டியில செய்தி வருது, ஏற்கனவே ரேடியோல வருது. இது எல்லாம் மிகப்பெரிய விளம்பரங்களை தவிர மக்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவர்கிட்ட பேசிட்டு திரும்ப வரேன். எனக்கு கேள்வி வந்து என்ன கேள்வினா, அப்ப எதுக்காக, யாருடைய நலனுக்காக இந்த வசதிகள் எல்லாம் கிராமத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அரசு முயற்சி செய்யுது? ஏழைகளுக்கு, அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, அங்க இருக்கக்கூடிய உதிரி தொழில் செய்பவர்களுக்கு உதவி செய்யாம வேற யாருக்கு உதவி செய்யறதுக்காக கிராமத்துக்கு கொண்டு வருதுன்னு நம்ம பேசலாம். நீங்க சொன்னதுக்கு வெங்கட்ராமன் என்ன சொல்றாருங்கிறத பேசிட்டு அப்புறம் திரும்ப பேசலாம். அதாவது எந்த அணுகுமுறையும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம், இல்லை நெகட்டிவாக பார்க்கலாம், குறை சொல்லிட்டு இருக்கலாம். நம்ம நாட்டில் என்ன இன்றைக்கும் குறை சொல்லிகிட்டே இருக்கும். அதாவது மேலே போகணுன்னா என்ன பள்ளிக்கூட வாத்தியார் சொல்லுவார், நான் 11ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸில் எப்படிப்பா நிறையா மார்க் வாங்குறது சார் கணக்கில்னு கேட்டேன். நீ 11ஆம் கிளாஸ் பாடம் படி, 11ஆம் கிளாஸ் பாடம் கணக்கு போட ஆரம்பிச்சேன்னா 10ஆம் கிளாஸில் 100க்கு 100 வாங்கிடுவேன். அதனால் மோடி என்ன செஞ்சிட்ருக்காருன்னா, பெரிய அளவில் வரணும்னா மக்கள் மனதில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும், புதிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். கிராமத்தில் ஒன்றும் வளர்ச்சி ஏற்படலைன்னு சொல்றதெல்லாம் நான் ஒப்புக்க முடியாது. நான் கிராமத்துக்குலாம் அடிக்கடி போயிட்டு இருக்கேன், பல ஏழைகளோட பழகிட்டு இருக்கேன். பல விதமான பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. தமிழ்நாட்டை போலவே எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களும் எல்லா மாநிலங்களிலும் கிராமத்துக்காரன் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். நானும் கிராமத்துக்காரன் தான், இருக்கட்டும், அது பரவாயில்ல. அது இதுல வந்து இந்தியா முழுக்க நானே சொன்னேன் 30 கோடி மக்கள் வறுமை கோடு கீழே இருக்காங்களா, வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டு வரணும். வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களா ஐயோ இருக்கேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு ஏதாவது முயற்சி செய்யணும், மேலே கொண்டு வரணும். அதை கொண்டு வரணும்னா தொழில்நுட்பம் ஏற்பட்டாதான் வரும், வேலை வாய்ப்பு வந்தாதான் வரும், விஞ்ஞான வழியாக வந்தாதான் வரும். பிராட்பேண்ட் கொண்டு வருவதனால்
வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களை எப்படி நீங்க தூக்கி விட போறீர்கள் அது சொல்லுங்க. நீங்க வந்து இதற்கு முன்னால மொபைல் வரும்போது இதே மாதிரி கேட்டீங்க, அந்த மொபைல் போனால அவங்களுக்கு எதுவும் பலன் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வரும்போது உங்களுடைய எதிர்ப்பை சொன்னீங்க. கம்ப்யூட்டர் வந்ததுனால அவர்களுடைய வாழ்க்கையில எதுவும் மாற்றம் வரலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இன்று பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து கிராமங்கள் வரைக்கும் கிடைக்கிற ஒரு சூழல் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை நீங்க வந்து முன்கூட்டியே உணர்ந்து கொள்ளாமல் நீங்க வந்து தடையாக இருக்கிறீங்களோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து பரவலாக இருக்கு. விஞ்ஞான வளர்ச்சியை அனைத்து தொழிற்சங்கங்களும் வரவேற்கிறோம். ஆனால் அந்த விஞ்ஞான வளர்ச்சி யாருக்கு என்பதிலே எங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இந்திய நாட்டில் கம்ப்யூட்டர் வந்திருக்கிறது. இந்த கம்ப்யூட்டரினால் விளைந்த பொருளாதார நன்மைகள் சாதாரண மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறதா? அப்படி என்றால் அவனுடைய வாங்கும் சக்தி ஏன் குறைந்தது? முதல் கேள்வி. அடுத்தது, நாங்கள் செல்போனை வர்றதை வரவேற்றோம். ஆனால் எதை எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா, இந்திய பொதுத்துறை நிறுவனமாக இருக்கிற BSNL செல்போன் கொடுப்பதற்கு நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து அவர்களை தடை செய்ய வைத்துவிட்டு தனியார் கம்பெனிகள் செல்போன் கொண்டு வருவதை நாங்கள் எதிர்த்தோம். நாங்கள் அதனால விஞ்ஞான வளர்ச்சியை கண்ணை மூடிட்டு எதிர்ப்பவர்கள் அல்ல. யாருக்காக, எதற்காக, அந்த கேள்வியை தான் நாங்கள் கேட்கிறோம். இதில் என்ன பிரச்சனைனா, பொருளாதாரத்தையும் அரசியலையும் ஒன்னா பாக்குறாங்க. அவசியம் கிடையாது. தனித்தனியான சொல்லல. அரசியல் கண்ணோட்டத்துல, தங்க கட்சியோட கண்ணோட்டத்தோட, கண்ணோட்டத்தை பார்க்கல, அரசியல் கண்ணோட்டத்தை பார்க்கல, யதார்த்தத்தை சொல்லுகிறேன். யதார்த்தம் இல்ல. அரசியல் வேற பொருளாதாரம் வேறன்னு பார்க்க முடியாது. ஆனா கட்சி கண்ணோட்டம் வேற, பொருளாதாரம் பார்க்க முடியும். இப்போ செல்போன் வந்து ஆரம்பிக்கிறதுல வந்து பப்ளிக் செக்டார் செய்யணுமா, பிரைவேட் செக்டார் செய்யலாம், விதண்டாவாதம். நாட்டுக்கு எல்லாரும் இந்தியர்கள், பப்ளிக் செக்டார்ல இருக்கணும் இந்தியர்கள், பிரைவேட் செக்டார்ல இந்தியர்கள் செய்யணும். அவர் சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு சம அளவிலான போட்டி இல்ல, அந்த களத்தை உருவாக்கி கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்ல. ஒன்றை அழித்து ஒன்றை கொடுப்பதற்கான வசதி இந்திய நாட்டின் பொதுத்துறை நிறுவனமான BSNL இருந்தது. ஆனா அதை கொடுக்காமல் நீதிமன்றத்தில் போய், இந்திய நாட்டில் வந்து இந்திய ஒரு முதலுக்கு எதிராக நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு தடை பண்ணிட்டு தனியார் செல்போன் கம்பெனி வருவதற்கு அன்னைக்கு இருந்த அரசாங்கம் எல்லா உதவியும் செய்தது. அப்பொழுது நாங்கள் இதை எதிர்த்தோம். சரி, அதாவது பப்ளிக் செக்டாரும் வேணும், பிரைவேட் செக்டாரும் வேணும். ஒருத்தருமே பப்ளிக் செக்டார் வேண்டாம்னு சொல்லலை. இப்போ அது வந்து அதெல்லாம் வெறும் இதுவே இல்லை, அதெல்லாம் ஒரு புளிச்சு போன வாதங்கள். இன்னைக்கு வந்து ஒன்று எப்படி பார்க்கணும்னா, தனியார் துறையில் இருக்கவங்களும் நம்ம இந்தியர்கள் எம்மாரியும் உங்கள் மாதிரி இருக்கவங்க தான், பப்ளிக் செக்டாரையும் எல்லாரும் மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவோட பிரச்சனை மலை போல இமயமலை மேலே இருக்கிற போது எல்லாரும் சேர்ந்து தான் உழைக்கணும். பப்ளிக் செக்டாரும் கொடுங்க, பிரைவேட் செக்டாரும் கொடுங்க. நிறைய பப்ளிக் செக்டாருக்கு புது புது பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. BHEL இன்னைக்கு ஒன்றும் இது ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பல விதமான புது ஸ்டீல் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. பிலாயி, இந்துஸ்தான் எல்லாம் கவர்மெண்ட் இந்தியா எக்கச்சக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, பப்ளிக் செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பொதுமக்கள்லேருந்து, மக்கள் வரி பணத்திலேருந்து போக வேண்டியிருக்கு. பிரைவேட் செக்டாரில் போகும்போது அந்த அளவு வரி பணத்திலே போக வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டும் சேர்ந்தது. இந்த தொழிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம், லாபமும் அரசாங்கத்துக்கு லாபம் இல்லாம இல்ல, தனியார் துறையில் லாபம் சம்பாதிக்கும் கணிசமான முறையில் வரி அரசாங்கம் வாங்க, இன்கம் டேக்ஸ் வாங்குறாங்க, சேல்ஸ் டேக்ஸ் வாங்குறாங்க, எக்ஸைஸ் டியூட்டி வாங்குறாங்க. சும்மா ஃப்ரீயா ஒன்றும் பண்ணிட்டு போறதே கிடையாது. அந்த ரூல்ஸ் எல்லாம் எல்லாருக்கும். அதனால இதெல்லாம் ஒரு புளிச்சு போன வாதங்கள், திருப்பி திருப்பி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. மன்னிக்கணும், அந்த வார்த்தையை முதல்ல தவறு. புளிச்சு போன வாதம்னா இப்போ நம்ம கேள்வி கேட்கிற ஒரு பதில் சொல்லிட்டோம். இங்கிலாந்துல லேபர் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற கோர்மின் இன்னைக்கு பிரதம வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? இங்கிலாந்து வந்து முதலாளித்துவத்தின் தொட்டில், அதுதான் வந்து உலகத்துக்கே வழிகாட்டியது, தொழிற்புரட்சியை நடத்திய ஒரு நாடு. அந்த நாட்டில் தோன்றிய கோர்மின் சொல்லுகிறார், இவ்வளவு நாளாக நாம் கடைபிடித்த தாராளமய கொள்கையினால் மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, மூலதனம் பெருகவில்லை, வறுமை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் மீண்டும் பொதுத்துறை நிறுவனங்களை கொண்டு வரேன் என்று சொல்லி இங்கிலாந்துல தொழிலின் தொட்டில் அங்க வந்து இன்னைக்கு மாற்றம் வந்திருக்கிறது. கிரீஸ்ல என்ன பிரச்சனை வந்திருக்கிறது? அப்ப நீங்க சொல்றதா இல்ல, நான் இந்தியாவிலே பல உதாரணம் சொல்றேங்க. இந்த பகுதியை நிறைவு செய்யற நேரம், நீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இதுல வந்து நான் சைனாவோட பிள்ளைங்க பழகிட்டு இருக்கேன். பல தொழில் நிறுவனங்களுக்கு சைனாவில் எழுதியிருக்கேன். பல கட்டுரைகள் சைனா பத்தி, சைனாவோட மேகசின்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கேன். சைனா கம்யூனிஸ்ட் நாடு. இன்னைக்கு சைனாவே சொல்லியிருக்காங்க, பரந்த அளவில் இந்த அளவு சைனா முக்கியமாக முன்னேற காரணமே வெளிநாட்டு முதலீடு வந்திருக்குது, தனியார் துறை வந்திருக்கு, அரசாங்கமே ஒத்துட்டு இருக்கு. அதனால அந்த கம்யூனிசமே சைனாவை விட்டாச்சு, ரஷ்யாவை விட்டாச்சு, எல்லாம் கியூபாவே விட்டாச்சு. இவங்க திருப்பி நம்ம கம்யூனிஸ்ட் பத்தி பேசிட்டு உட்காந்துருக்கோம். ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன் சொல்றாரு, வலிமையான அரசுங்கிறதாலேயே அதனுடைய முடிவுகள் எப்போதும் சரியாகி விடாது, இதற்கு ஹிட்லர் அரசு உதாரணம் அப்படின்னு சொல்றாரு.
அது மட்டும் அதாவது இல்ல. அது வந்து ரகுராம் ராஜன் இந்திய அரசுக்கு மட்டும் இல்ல, அது சீன அரசுக்கும் பொருந்துமா இருக்கலாம், எல்லாருக்கும் பிரிட்டிஷ் அரசுக்கும் பொருந்துமா எல்லாரும் இருக்கலாம், பொருந்துமா இருக்கும். எல்லா அதாவது அரசுக்கும் பொருந்துமா இருக்கலாம். இப்போ என்ன பட் அவர் பிரச்சனை, சொன்ன ஒரு இந்திய நாட்டு ரிசர்வ் பேங்கோட கவர்னர். இப்போ வந்து இங்கிலாந்து பிரதமர் வந்து லேபர் வந்து பண்ணிருக்காரு, அப்படி பார்த்தா டீ வித்துந்தவர் தான் மோடி. அவரை ஏன் காமிக்க சொல்லக்கூடாது? நாங்க அவங்க தப்புன்னு சொல்லலையே. தவறு ஏன் வந்து இதுல வந்து நீங்க இதெல்லாம் ஒரு அரசியல் திசை கண்ணோட்டத்தோட திசை சொல்ல வச்சு திருப்பாதீங்க. பார்க்கலாம். இதுல நான் பேசுறதுல அரசியல் இல்லைங்க, இதுல சமூக பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய பொருளாதார கொள்கைகள், இன்னும் சொல்ல போனால் பில்லியனர்ஸ், மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை உருவாக்கி இருக்கிறது. நீங்க தொழில் தொடங்குற வளர்ச்சின்னு பேசுனீங்களே, இப்ப நான் பதில் சொல்ல வேணாம். பாஜகவோட முக்கிய தலைவர்கள் ஒருவரான சுப்பிரமணிய சாமி அண்மையில இந்து பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். நீங்கள் கொண்டு வந்த மூலதனம் எவ்வளவு? 41,000 கோடி டாலரை அன்னைக்கு இருந்து யூபி அரசாங்கம் கொண்டு வந்தது என்று சொன்னால் நீங்க 43,000 கோடி டாலரை கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு ஊரா போய் நீங்க கேட்டு கேட்டு எவ்வளவு வந்திருக்கு? அப்போ ஏன் மூலதனம் வரவில்லை? அதை பற்றி நம்ம பேசுறது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றைய செய்தி கூட கேட்டதுக்கு கிடைக்கிறது என்ன அப்படிங்கிறதுல இருந்து தான் நம்ம விவாதத்தை ஆரம்பிச்சோம், உரையாடல ஆரம்பிச்சோம். ஆந்திரால விசாகப்பட்டினத்துல நாளை வந்து அகில இந்திய கொறடாக்கள் மாநாடு நடக்க போகுது. அதுல வந்து நிகழ்ச்சி நிரல்ல எம்பிக்கள் சம்பளத்தை உயர்த்துறது தொடர்பாக முடிவெடுக்கிறதுக்கு ஒரு 3 நபர்கள் சம்பள கமிஷன் ஒன்றை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது அப்படிங்கிறத அஜெண்டால ஒன்றாக விவாதத்துக்கு வச்சிருக்கிறாங்க. இப்போதான் கடந்த ஜூலைல இந்த மாதிரி ஒரு எம்பிக்கள் குழுவினுடைய ஆலோசனையை கடுமையான விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டது, அல்லது அந்த ஆலோசனை கண்டிக்கப்பட்டது, கண்டனம் தெரிவிக்கப்பட்டது ஆலோசனை மேல அப்படிங்கிறதுனால மத்திய அரசு கிடப்பில் போட்டது அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்தோம். இப்போ 3 மாதங்கள்ல அந்த கண்டனங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு கமிஷன், 3 நபர்கள் கமிஷன் அப்படின்னு சொல்லி அரசே சொல்லுது. ஊடகங்களுடைய விமர்சனத்தையும் நாங்களே எங்களுடைய சம்பளத்தை உயர்த்திக் கொள்கிறோம் அப்படின்னு வரக்கூடிய கண்டனங்கள்ல இருந்து விடுபடுவதற்காக இந்த 3 நபர் கமிஷன் சொல்லி அரசே சொல்லுது. எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தி? அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே ஒரு நெகட்டிவாக தான் பார்க்குறோம், பாசிட்டிவாக பார்க்கல. அபரிவிதமான சம்பளம் எம்எல்ஏ எம்பி கொடுக்கறதுல எனக்கு தவறே இல்லை, தவறு இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு ரொம்ப அபரிமிதமாக தான் இருக்கு, அது ரொம்ப ஜாஸ்தி. இப்போ அடிப்படை சம்பளம் 50,000 ரூபாய் அப்படிங்கிறது அதிகமான, அது மாத்திரம் இல்ல, மாத்திரம் இல்ல, 25,000 ரூபாய், 1,00,000 மேல வரும். அதனால அபரிமிதமான சம்பளம் எம்பிக்கு எம்எல்ஏ கொடுக்குறாங்கல சந்தேகம் இல்லை. இந்த கமிஷன் போட்டிருக்கும் போது சம்பளத்தை கூட்ட தான் போறாங்கன்னு அவசியம் இல்லை, சம்பளம் குறைக்கணும்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி நினைக்கணும் நம்ம? அதாவது அதனால கமிஷன் போட்டிருக்காங்க. முன்னாடி இருந்த அமைப்பை விட இந்த அமைப்பு ரொம்ப பாராட்டத்தக்கது. ஏன்னா அவங்களே தீர்மானிச்சாங்க ஒரு இண்டிபெண்டன்ட் கமிஷன். இண்டிபெண்டன்ட் கமிஷன் கேள்வி கேட்கும், நீ வந்து உனக்கு பணம் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணியிருக்கேன்? மேபி அதில் புது இது வரலாம், அவங்க சொல்லலாம் இந்த மாதிரி கண்ணா பின்னா பார்லிமெண்ட்டுக்கு வராமல் இருந்தால் ஒரு சம்பளத்தை குறைக்கணும்னு சொல்லலாம், பல மார்க்கம் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு வந்து எம்பிகளுக்கு சம்பளத்தை குறைக்க தான் வேணும், எம்எல்ஏ குறைக்க தான் வேணுங்கிறது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. காரணம், சேவை செய்கிறேன்னு செஞ்சுட்டு வராங்க, மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லி தியாகம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மகாராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறது. அரசாங்கத்தில் 30 வருஷம் வேலை பண்ணால் தான் பென்ஷன் கிடைக்கும். இங்கே நம்ம எம்பி 5 வருஷம் தான் வருஷம் முழுக்க பென்ஷன், வருஷம் முழுக்க ஃப்ரீ ட்ராவல்னு போட்டு இவங்க வந்து இன்னைக்கு ஒரு எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் கிளாஸாக மாறிட்டாங்களோ தான் தோணுது. அந்த அளவில் இது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். இதில் வந்து கூட்ட போகிறாங்கன்னு இல்லை, குறைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அது வந்து மக்களோட கருத்தை வந்து தைரியமாக சொல்லி ஊடகங்களுடைய செய்தித்தாள்லேயே மக்கள் சொல்லி குறைக்க தான் கேஸ் இருக்கு, கூட கேஸ் இல்லைன்னு சொல்லணும். அதுதான் சொன்னா மக்கள் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இது ஒரு புது சார் சொல்றேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. புது திருப்பம் இல்ல. நான் சில சந்தேகங்களை சொல்லும்போது அவர் அவநம்பிக்கையோட பார்க்குறேன், நெகட்டிவாக பார்க்குறேன்னு சொன்னார். இப்போ இந்த எம்பி விஷயத்தில் சம்பள கமிஷன் போடுறதே குறைக்கிறதுக்காகனு சொல்றாரு. குறைக்கிறதுக்காகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உலகத்தில் எந்த நாட்டிலையும் எம்பி எம்எல்ஏ தன்னுடைய சம்பளத்தை தானே உயர்த்தி கொள்வது அநியாயம், நீதியும் இல்லாது. அது என்ன சொல்லணும்னு சொன்னால், சோம்நாத் சாட்டர்ஜி அவர்கள் பாராளுமன்றத்தில் சபாநாயகராக இருந்த பொழுது இப்படி ஒரு பிரச்சனை வந்த பொழுது அது அநியாயம் சொன்னார். இது நியாயம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு யோசனையே வந்திருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பி எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுக்கலாம், நீ தாராளமாக இருக்கலாம். ஆனால் இந்த எம்பி எம்எல்ஏலாம் யார்? இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற எம்பி, வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எம்பிஸ்? அவங்க எப்படிப்பட்டவர்கள், எங்கிருந்து வருகிறார்கள், அவர்கள் யாருங்கிறதுல ஒரு பெரிய கேள்வி. 23% மேலே மோசமான கிரிமினல் வழக்குக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், அதுக்கப்புறம் பெரும்பை 60% மேல் கோடீஸ்வரர்கள். அவர்களுக்கு வந்து நீங்க சம்பளம் உயர்த்துறதுக்காக ஒரு கமிட்டி போடுறங்கிறதெல்லாம்
அது வந்து நீங்க அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியாது. அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய பணக்காரங்க, அதுல ஏழைகளா இருக்கிறவங்க ஒருத்தர் 2 பேர் தான். அது வந்து ஏழைகள் நிரம்பிய ஒரு அவையாக அது மாறாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவு? இல்ல, ஏழைகள் நிரம்பிய அது மாறவே மாறாது. நான் சொல்றேங்க, பாராளுமன்ற தேர்தல்ல போட்டியிடுவதற்கு நீங்க 75 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆகணும். இந்திய நாட்டுல எந்த ஏழையும் 75 லட்சம் செலவு பண்ணிட்டு அந்த பாராளுமன்ற தேர்தல் ஜெயிக்க முடியாது. அவ எல்லாரும் இந்நாட்டு மன்னர், யார் வேண்டுமானாலும் அதெல்லாம் வாய் ஜவடால்கள். எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்ங்கிறதெல்லாம் வாய் ஜவடால்கள். நான் ஒன்னும் நாட்டோட மன்னர் கிடையாது. பணக்காரன் மட்டும்தான் இந்த நாட்டுல மன்னர். ஏழைகள் எல்லாம் தெருவில் இருக்கிற பிச்சைக்காரர்கள் மன்னர்கள் கிடையாது. அதுதான் உண்மை. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் கிடையாது. இந்த கமிட்டி அப்பாயின்ட் பண்ணும்போது அது இன்னும் முழு விவரங்கள் வரல. இந்த கமிட்டியில் யார் மெம்பர் வர போகிறாங்க, பொதுமக்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் இருக்கா அந்த கமிட்டியில், ஒன்றும் ரெப்ரஸன்டேஷன் இல்லை. நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை வருதுன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், காரியத்தை இறங்கி ஃபைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஆள் இல்லை. ஒரு கையெழுத்து இயக்கம் ஆரம்பிக்கணும். இது கோடிக்கணக்கான மக்கள் வந்து எம்பிகளுக்கு கொடுக்குற சம்பளம் வந்து அநியாயம். சேவை செஞ்சு வரவங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயி கொடுக்குற மாதிரி எனக்கு சம்பளம் கொடுன்னு கேட்குறது தவறு. பார்லிமெண்ட்டில் சப்சிடைஸ் ஃபுட் கொடுக்குறது தப்புன்னு பண்ண சொல்கிறாங்க. சொல்லும் போது ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்ணும்போது இதை ஒரு வாய்ப்பாக கருதி எம்மாரி இருக்கவங்க, உங்கள் மாதிரி இருக்கவங்க, சார் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து உடனே ஒரு கையெழுத்து இயக்கமோ இது குறைக்க வேண்டியதுன்னு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும். இந்த இயக்கம் ஆரம்பிச்சிங்கன்னா ஜனநாயகம் இந்த இந்தியாவில் வலிமை பெறும். நான் வந்து உங்க 2 பேர்ட்ட வந்து வேறுபடுறேன் சார். எனக்கு எம்பிக்களுக்கு கொடுக்குற சம்பளம் நீங்க எவ்வளவு அதிகமா கொடுத்தாலும் எனக்கு அதுல உடன்பாடு தான். ஆனா அதை தவிர வேறு வருமானம் எதையும் அவங்க ஈட்டாம இருந்தா போதுங்கிறது என்னுடைய நிபந்தனை. அது இல்லை, அதாவது வந்து எம்பி எம்எல்ஏங்கிறவங்க வந்து மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. மக்கள் ரெப்ரசன்ட் பண்ணும்போது மறக்கவே கூடாது, இந்தியாவில் 30 கோடி மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. 30 கோடி மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கும்போது தனக்கு தேவைக்கு மேலே சம்பளம் வாங்குறதோ இந்த மாதிரி வறுமை மக்களை சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அரசாங்கத்தில் போய் உட்காந்து அவங்களுக்கு சேவை எந்த விதமான தியாகமும் செய்யாமல் இருக்கிறதோ, பொறுப்புணர்ச்சி இல்லாமல் ரொம்ப நாட்டுக்கு பெரிய தீமை ஏற்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு குறைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம், சந்தேகமே கிடையாது. அவர் குறைக்க வேணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்காரு. நான் வந்து எனக்கு நினைவுக்கு வர்றது என்னன்னா, 2009 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய 3 வேட்பாளர்களை அறிவிக்குது. அதுல அவர்களை அந்த 3 வேட்பாளர்களையும் ஊடகங்கள் முன்னால அறிமுகப்படுத்துறதுக்கு அந்த கட்சி 3 பேரையும் வர சொல்லி இருக்குது. அதுல ஒரு வேட்பாளர் வந்து அணிந்து வந்த உடையை பார்த்து அதோட ஊடகங்கள் முன்னாடி கொண்டு நிறுத்த முடியாதுன்னு மாற்று உடையை ரெடி பண்ணி அவரை கொண்டு வந்து விடுறதுக்குள்ள அவங்க படாதபடு பட்டு போனதை பல ஊடகவியலாளர்கள் அன்றைக்கு நேரில் பார்த்தவங்க இருக்காங்க. அது மாதிரி இருக்கிறாங்க, ஒரு சிலர் இருக்கிறார்கள், எல்லாரும் அது மாதிரி இல்லை. நான் அந்த சம்பளம் கொடுக்கக்கூடாதுலாம் நான் சொல்லவே இல்லை. நீங்கள் இப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இது வந்து நீங்கள் சம்பளத்தை உயர்த்துறீங்க, அடுத்தது பென்ஷனை உயர்த்துவீங்க. ஆனால் உங்கள்கிட்ட வேலை செய்கிற உங்களுடைய ஊழியனுடைய சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்று என்பி அக்கறைப்படாமல் அந்த ஊழியனுடைய ஓய்வூதியத்தை இன்னைக்கு இல்லைன்னு செய்துட்டீங்க. ஆனால் உங்கள் ஓய்வூதியத்தை குறைந்தபட்சம் 8000 இருந்தது 21,000 மாற்றிக்கிட்டீங்க. அப்போ ஒரு தார்மீக பொறுப்பு நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறதா இல்லையாங்கிறதா என்னோட கேள்வி. நான் உயர்த்தலாமா வேண்டாமாங்கிற விஷயத்துக்கே வரல. உயர்த்தலாமா வேண்டாமாங்கிற விஷயத்துக்குள்ளேயே வரலன்றீங்க. ஆனா தன்னுடைய பரிந்துரைகள் வரும்போது எல்லாம் அது உயர்த்துறது அநியாயம் அப்படின்னு பேசக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, வறுமை இருக்காங்க. தான் வாங்குகிற சம்பளத்தை இன்னும் பெருமையோடு சொல்ல மறைக்கவே வேண்டாம். நீங்க இடதுசாரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் வாங்குகிற சம்பளத்தை கட்சிக்கு கொடுத்து விட்டு கட்சி கொடுக்கிற அலவன்ஸ்ல தான் அவங்க கொடுக்கிற மாதம் 5000 6000 தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது வேற உதாரணம். ஆனா எல்லா எம்பி அப்படி இல்லை, அதுதான் உண்மையானது. அப்ப சாதாரண மக்கள் இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் இன்னைக்கு ஏழைகள் நினைச்சா கூட போக முடியல. ஒரு இடதுசாரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் போட்டி போட்டாங்க. போட்டி போட்ட எல்லாரும் சேர்ந்து செலவு பண்ணது ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 75 லட்சம்னா இவங்க 6 பாராளுமன்ற தொகுதிக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அப்ப இது ஒரு பக்கமும் இருக்கு, இந்த முரண்பாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா இந்த நோக்கம் இருக்கு பாருங்க, இந்த எம்பியோட சம்பளத்தை ஏத்துங்கிற நோக்கம் ஒன்றும் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இல்லை, ஏற்கனவே வசதியா இருக்கவங்களுக்கு நான் வசதி செஞ்சு கொடுக்கதான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க. மின்சார கட்டணம், அதாவது கட்டணத்தை குறைக்கணும்னு சொல்றோம். ஆனா இன்னொரு பக்கம் என்ன, நம்முடைய மோடி இன்னொரு பெரிய விளம்பரப்படுத்துறா. எங்கிட்டு பார்த்தாலும் பெட்ரோல் போட போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மானியத்தை விட்டு கொடுத்து விட்டீர்களா, இன்னொரு வீட்டில் அடுப்பெரிய நீங்கள் உதவி செய்ய மாட்டீர்களா, உதவி செய்ய தயார். ஆனா எந்த எம்பியாவது தன்னுடைய மானியத்தை, கேஸுக்கான மானியத்தை, போன் 1 லட்சம் போன் கால்ஸ் இலவசமா பண்ணலாங்கிற மானியத்தை நீங்க யாராவது விட்டு கொடுத்துருக்கீங்களா? அப்ப மக்கள்கிட்ட போய் பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தார்மீக பொறுப்பு இருக்கிறது? பொதுவா நாட்டில் அரசியல்வாதிகளோட நம்பிக்கை குறைஞ்சிட்டே இருக்கு, மக்களுக்கு அரசியல் மரியாதையும் குறைஞ்சிட்டு, சந்தேகம் இல்லை.
இந்த எம்பி சம்பளம் எம்எல்ஏ சம்பளத்தில் அத்தனை கட்சிக்குள்ள எம்பிகளும் கண்டனத்துக்கு உரியவர்கள், எம்எல்ஏ கண்டனத்துக்கு உரியவர்கள். நல்ல பல கட்சிக்காரங்க வந்து கூட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சத்தம் போடாமல் பணத்தை வாங்கிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு கட்சிக்காரை வாங்கிட்டு அரசியல்கிட்ட கவர்மெண்ட் வாங்கிட்டு என் கட்சியில கொடுத்தேங்கிறது பெருமைப்பட காரியம் இல்லை. எனக்கு அங்கேயே வேண்டாம், எனக்கு சம்பளம் வேண்டாம்னு சொல்லணும். சப்சிடைஸ் ஃபுட் கொடுக்குறாங்க. வழி சொல்றீங்க. அரசாங்கம் இப்ப எனக்கு சம்பளத்தை உயர்த்துனா இந்த நாட்டு மக்கள் எல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, எனக்கு கொடுக்காதீங்க சொன்னா கொடுக்காம இருப்பாங்களா? அப்படி மறுக்க முடியுமா? அதுல நீ நடக்காக சொல்லாங்க. நல்ல விஷயத்தை பாராட்டுங்க, நல்ல விஷயத்தை பாராட்டி போலாங்க. நீங்க தான் சொன்னீங்க நெகட்டிவா பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. சேவை செய்ய போறேங்கிற மனப்பான்மையோட வரவங்க வந்து அந்த மனப்பான்மை எல்லா இடத்துலையும் இருக்கணும். எனக்கு சம்பளம் கூட்டும் போது எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்கன்னா, எனக்கு சார் எனக்கு சம்பளம் வேண்டாம், பழைய சம்பளம் வாங்கிக்கிறேன்னு சொல்லணும். சொன்னாங்க பாராளுமன்ற உறுப்பினர் பல பேர் சொன்னாங்க. சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்களே. நீ தவிர்க்க முடியாது. அப்படி அந்த பணத்தை திருப்பி வைக்கிறதுக்கு வசதி இல்லை. கட்டாய ஓய்வு கொடுக்கக்கூடிய புதிய சட்டம் அமல், 50 வயதுக்கு மேல் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் கலக்கம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அதாவது அது முதல்ல எனக்கு அந்த தலைப்பிலேயே சந்தேகங்கள் இருக்கு. துரைப்பாண்டியன் நீங்க தான் அதுக்கான விளக்கம் கொடுக்க முடியும். கட்டாய ஓய்வு கொடுக்கக்கூடிய புதிய சட்டம் அமல் அப்படின்னு சொல்றாங்க. அது புதிய சட்டமா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விதியை தூசி தட்டி இவங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்கன்னு பார்க்கணுமா, இல்ல புதிய சட்டம்னு சொல்லணுமா அப்படின்றத? ஏற்கனவே ஃபண்டமெண்டல் ரூல் 56Jன்னு இருக்கு. அதுதான் அடிப்படை ஒரு சட்டம். 56Jங்கிறது கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்ல அனுப்புறது. யார் யார் அனுப்பணும்னு இருக்குது. அதாவது பல்வேறு விதமான சட்டங்கள் இருக்குது. அதாவது 48 பென்ஷன் ரூல் படி 30 வருஷம் முடித்தா வீட்டுக்கு அனுப்பலான் இருக்குது. அப்புறம் அன்பிகமிங் ஆஃப் ஏ கவர்மெண்ட் சர்வன்ட் சொல்லி சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் ரூலில் வந்து 313ல் அது மாதிரி இருக்குது அனுப்பலான்னு. இந்த 56Jயில் என்ன வித்தியாசம்னா, எங்களை கேள்வி கேட்காமே அனுப்பிடலாம். 56J அது ஒன்றும் இந்த அரசாங்கம் மட்டும் பண்ணாங்க நான் சொல்லலை. இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் இதே தான் பண்ணாங்க. பல தடவை வேலை நீக்கம் செய்யப்பட்டும் இருக்கிறோம், கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்ல அனுப்பப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இதில் வந்து ஒரு ஆர்பிட்ரரினஸ் இருக்கு. என்னன்னா, அதிகாரி நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் வீட்டுக்கு அனுப்பலாம். யார் அந்த கிளாஸ்ல இருக்கு, அந்த 56Jங்கிற விதியில இருக்கு. அதை பயன்படுத்தி எப்படின்னா, அதுல என்ன காரணம் சொல்றாங்க? ஒன்று நான் ப்ரொடக்டிவ், இவரால் இன்னுமே பயனில்லை என்றால், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பொதுமக்களுக்கு சேவை எதுவுமே இல்லை என்று சொன்னால், அல்லது என்ன அன்பிகமிங் ஆஃப் ஏ கவர்மெண்ட் சர்வன்ட் அவருடைய நடத்தை சரியில்லை என்று சொன்னால் இவரை வீட்டுக்கு அனுப்பலான்னு சொல்லியிருக்குங்க. ஆனால் இதில் என்ன கேள்வி வருதுன்னா, வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற முடிவை எடுக்கிற பொழுது, இன்னைக்கு நீங்கள் ஒரு நாயை கொள்ளுவது என்றால் கூட அதுக்கு காரணம் சொல்ல வேண்டும் என்று ஜனநாயகத்தில் பேசுகிற பொழுது, ஒரு ஆர்பிட்ரரியா என்னை கேள்வி கேட்காமல் வீட்டுக்கு அனுப்புவதுங்கிறதுக்கு பாருங்க, அது ஒரு ஜனநாயக நாடே இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் என்ன டிமாண்ட் வைக்கிறோம்னா, டெமோக்ரட்டைஸ் த ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் அண்ட் சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் ரூல்ஸ்னு சொல்கிறோம். நான் லஞ்சம் வாங்குறவனை வச்சுக்கணும், தப்பு செய்யணும் வச்சுக்கணும்லாம் பேசவே இல்லை. ஆனால் இதுவரையில் அனுப்பப்பட்டவர்கள்லாம் யார் என்று கேட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் தான் அனுப்பியிருக்கிறார்கள். எனக்கு பல உதாரணங்கள் சொல்ல முடியும். சரி, உதாரணங்கள் சொல்லாமலே ஒருவேளை அப்படி நடக்கலாங்கிறத புரிஞ்சுக்கவும் முடியும். நீங்க எப்படி பாக்குறீங்க? இவர் சொன்னதுல சில உண்மைகள் இருக்கு. ஆர்பிட்ரரினஸ்னு இதை வேற ஒரு கோணத்திலையும் பார்க்கணும். பொதுவாக அரசாங்க ஊழியர்கள் 2 விதமாக பிரிக்கலாம். அதாவது மனசாட்சிக்கு பயந்து கடமை உணர்ச்சியோட வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. அதே சமயம் மனசாட்சி என்ன சொன்னாலும் கேட்காம இருக்கவங்களும் நிறைய. நான் உதாரணம் சொல்றேன். மனசாட்சி சரியான முறையில் தான் வழிகாட்டுமா? எல்லாரும் மனசாட்சி சரியா தான் வழிகாட்டும். அந்த மனசாட்சிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு மார்க்க வித்தமாக இருக்கலாம். அதில் வந்து பொதுவாக பொதுஜனங்கள்ட்ட ஒரு எண்ணப்பாடு பல அரசு ஊழியர்கள் நல்ல முறையில் வேலை செய்யலைங்கிறது ஒரு ஜென்ரல் ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அது இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. நான் உதாரணம் சொல்கிறேன். திருவனந்தபுரத்தில் நான் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் லீவ் போட்டிருந்தேன். போடும்போது திடீர்னு காத்தால 11 மணிக்கு என் நண்பர் ஒன்று என்ன பார்க்க வந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆஹா, ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் கேட்டேன், அவர் அரசு ஊழியர், மத்திய அரசு ஊழியர், லீவ் போட்டு வந்திருக்கீங்களான்னு. லீவ் தான் போடல. என்ன பண்ணினா காத்தால 10 மணிக்கு கையெழுத்து போட்டு வந்துட்டேன். ஐயோ, இப்படி கையெழுத்து போட்டு வரணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 1 மணி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னார். அப்போ உங்கள் ஆஃபீஸர் கேட்க மாட்டாரான்னு. அவரே பையனுக்கு ஸ்கூல் அட்மிஷனுக்கு போயிருக்காரு. இப்போது ஒரு பிரச்சனை இல்லை சார். இதான் நிதாச நிலைமை. இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஆச்சரியமாக ஷாக்கிங்காக இருக்கும். நான் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போனேன். ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் காத்தால 10 மணிக்கு கேட்கணும். 25-30 பேர் கிளைண்ட் உட்காந்துருந்தாங்க. அங்கே எல்லோரும் வேலை பண்ணியிருந்தாங்க. நான் போய் கொடுத்தோன்னே ரொம்ப மரியாதையாக கொஞ்சம் 10 நிமிஷம் உட்காருங்க சார். 10 நிமிஷம் உட்காந்துருந்தேன். திடீர்னு அத்தனை பேர் எடுத்து போயிட்டாங்க. கேஷியர் மாத்திரம் உட்காந்தாரு. மேனேஜர் வலது பக்கம் இடது பக்கம் பார்க்காம கீழே மாத்திரம் ஃபைலை பார்த்துட்டு இருந்தார். எனக்கு உண்மையே புரியல. நான் ஏதோ ப்ரொடெஸ்ட் போல இருக்குது, வாக் அவுட் போல இருக்குன்னு. உடனே பக்கத்தில் கேட்டேன் நான். இது உண்மை, இது ஒன்றும் இது எக்ஸாஜரேஷனே இல்லை.
பக்கத்தில் கேட்டேன், எங்க சார் எல்லாம் எழுந்து போயிருக்காங்க. ஒன்றும் இல்லை சார், பேங்க்கில் வேலை பண்ணுறவர் நேற்றுக்கு ஒரு கல்யாணத்துக்கு, அவர் வீட்டில் கல்யாணம், அவர் கொஞ்சம் முறுக்கு ஜிலேபி எல்லாம் கொடுத்துருக்காரு, எல்லாம் சாப்பிட போகிறாங்க, கவலைப்படாங்க, 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. எனக்கு உண்மையாக புரியல. அவர் அப்புறம் கேட்டார், நீங்கள் முதல்ல பேங்க்கு வரீங்களா சார் அப்படின்னாரு. நான் ஒன்றும் பதிலே சொல்ல. இதான் நிதர்சனமான நிறைய எனக்கு காரணங்கள் சொல்ல முடியும். இதில் வந்து அரசாங்க ஊழியர்கள் ஒரு மாதிரி டிசிப்ளின் கொண்டு வர வேண்டியது ரொம்ப முக்கியம். இல்லை, இது வந்து அரசு ஊழியர்களையும் வங்கி ஊழியர்களையும் ரொம்ப கொச்சைப்படுத்துறாருன்னு தான் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் இது மாதிரி இந்த பொது புத்தியிலேயே என்ன நிறைந்திருக்குன்னா, அரசாங்கம்னா வேலை செய்யறது இல்லைன்னு. 1 லட்சம் கோடி ரூபாய் வசூல் பண்ண மத்திய அரசு ஊழியன் 8 லட்சம் கோடி ரூபாய் வசூலிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க அறிமுகப்படுத்தின சர்வீஸ் டாக்ஸை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் வசூலிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ரயில் கரெக்ட் டைம் ஓடுதுன்னு எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அதனால நாங்க வேலை செய்யலன்னு சொல்றதெல்லாம் இது எப்ப வேணாலும் யார் வேணாலும் கிண்டலுக்கு கேலிக்கு புரிய விஷயமா பார்த்துட்டு இருக்கீங்க. அது இல்லை. ஆனா இங்க நீங்க என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. வேலை செய்யலைன்னா வீட்டுக்கு அனுப்பணுமா, வீட்டுக்கு அனுப்பணும். லஞ்சம் வாங்கினா வீட்டுக்கு அனுப்பணுமா, வீட்டுக்கு அனுப்பணும். அப்போ ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தியை கொடுக்கலன்னா வீட்டுக்கு அனுப்பணும். இதில் எங்களுக்கு கருத்து வேற்றுமே இல்லை. ஆனால் நான் அந்த சட்டத்தை அப்படியே படிக்கிறேன், எஃப்ஆர் படிக்கிறேன். The appropriate authority has the absolute right to retire. He has the right to retire. மாம்பழம் ஸ்டேஷனில் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தாருங்க. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் 74 வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கிட்டார். அவர் ஆர்கனைஸ் பண்ணார். மறுபடியும் எல்லாத்தையும் ரீஇன்ஸ்டேட் பண்ணும்போது மறுபடியும் ஒரு வேலையில் வந்து சேர்ந்துட்டார். மறுபடியும் அவரை சிக்னலிங்க்கு இன்சார்ஜா போட்டாங்க. ரயில் வர்றது போறது எல்லாம் கண் பண்ணி ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. ப்ரொமோட் பண்ணவரை 56J பயன்படுத்தி கம்பல்சரியா ரிட்டையர் பண்ணி அனுப்பிட்டாங்க. அவர் வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு போய் மறுபடியும் வேலைக்கு வர்றார். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? அதே மாதிரி நமக்கு பின்னாடியே ஒரு நிறுவனம் இருக்கு, மத்திய அரசு நிறுவனம், நம்ம அங்க உட்கார்ந்துருக்க இடத்துக்கு பக்கத்திலே இருக்கு. அந்த நிறுவனத்துல அதிகாரியும் ஊழியரும் தவறாக பேசிக்கிட்டாங்க. முதல்ல அதிகாரி ரூம்குள்ள இழுத்துருவான்னு சொல்லி அதிகாரி போட்டு அடிச்சான். என்ன அதிகாரி ரூம்ல கொண்டு போய் அடிக்கிறான்னு சொல்லி ஒரு எதிர்த்து கேட்ட உடனே அவரை கம்பல்சரியா ரிட்டையர் பண்ணிட்டாங்க. அரசாங்கத்துக்கு வழக்கு போட்டோம். வழக்கு போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஜெயிச்சாரு. இல்ல நீங்க சட்டப்படி நடந்துக்கல, சட்டப்படி நடந்துக்கன்னு சொன்னா மறுபடியும் டிஸ்மிஸ் பண்ணாங்க. மறுபடியும் ஹைகோர்ட்ல போய் 56Jல அனுப்பின ஒருத்தர் ரீஇன்ஸ்டேட் ஆகி வந்திருக்காருன்னு சொன்னா இது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இப்ப இன்னைக்கு அரசாங்கம் இதுக்கு பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. செப்டம்பர் 2 வேலை நிறுத்தம் இருக்கு பாருங்க. அநேகமா உலகத்தில் எந்த நாட்டிலும் இத்தனை கோடி பேர் கலந்திருக்க வாய்ப்பே இல்லை. வெள்ளையனை வெளியேற இயக்கத்துக்கு பிறகு, காந்தியடிகள் இயக்கத்துக்கு பிறகு இந்தியாவில் 15 கோடி தொழிலாளிகள் கலந்து கொண்ட ஒரு மாபெரும் வேலை நிறுத்தம். இதில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டார்கள். அதே போல் நவம்பர் 23 சம்பள கமிஷனுக்காக நாங்கள் வேலை நிறுத்த அறிவிப்பு செய்திருக்கிறோம். எனவே எங்க எல்லாத்தையும் பயம் காட்டுவதற்காக, அது 50 வயசு ஆச்சுன்னா ஆபீசர்ஸ், 55 வயசு ஆச்சுன்னா கிளர்க், இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ண போறானோ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபியர், ஒரு நிரந்தரமான ஒரு பயத்தில் வைத்துக் கொண்டிருப்பதற்காக பண்ணுவதானே தவிர இதனால் இவர்களை எதையும் சாதிக்கவும் முடியாது. அச்சுறுத்துவதற்காக இல்ல, அவர் சொல்றது எல்லாம் உண்மை இல்லாமல் இல்லை. ஆர்பிட்ரேட்னஸ் இஸ் பாசிபிள். இது என்ன ரூல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாரையும் பண்ண முடியாது. 50 வயசு ஆயிருக்கணும், இல்லை 30 வருஷம் சர்வீஸ் ஆகணும், அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய உடனே வெளியில் அனுப்ப போறேன்னு சொல்லலை. ரெண்டாவது வந்து ஆர்பிட்ரேட்லாம் வெளியில் அனுப்ப முடியாது. ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ஒரு என்கொயரி கமிட்டி இருக்கும், என்கொயரி கமிட்டி போடணும். அதான் பிரச்சனை என்னன்னா, இதை அனுப்பிடுவாங்க. நீ இப்ப இத அதாவது எங்க விசாரணை இல்லாமலே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க தீர்ப்பாயத்துக்கு அதுக்கப்புறம் நான் வந்து அப்பீல் பண்ணணும். விசாரணை இல்லாமல் அனுப்ப முடியாது. அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க. சிம்பிள் இல்லை. சில பேரை வெளியில் அமைச்சிருக்கலாம், விக்டிமைசேஷன் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது எல்லாம் குவைட் பாசிபிள். ஆனால் எத்தனை பேர் வரைக்கும் வெளியில் அமைச்சிருக்காங்க கவர்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. டோட்டல் லட்சக்கணக்கில் இருக்கிறதுல எவ்வளோ பேர் வெளியில் ரொம்ப அதெல்லாம் புள்ளி வரலாம் கிடையாது. புள்ளி வரமே எல்லாம் ரொம்ப தேடி பார்த்தேன். எங்கேயாவது எவ்வளோ பேரை வெளியில் அமைச்சிருக்காங்க. கொலை பண்ணாலும் கொலைதாங்க. ஒருத்தருக்கு ஜனநாயக உரிமை மறுத்தாலே ஜனநாயக மறுப்பு வந்து அரசாங்கத்தில் வந்து ஒரு திறனாய்வு அடிப்படையில் திறன் கொண்டு வந்து அவங்கள இது பண்ணுறது. ஏன்னா அரசு ஊழியரை வந்து சரியாக வேலை செய்யலைன்னா அவர் வந்து நாட்டு மக்களுக்கு பெரிய பாதகம் ஏற்படுத்துறாரு. ஏன்னா அரசு ஊழியர் தனியார் ஊழியர் மாதிரி இல்லை, இவங்களுக்கு பொறுப்பு இன்னும் ரொம்ப ஜாஸ்தி. அந்த சமயத்தில் ஒரு 50 வருஷம் ஆனப்புறம், 50 வருஷம் வயசானப்புறம், இல்லை 30 வருஷம் சர்வீஸ் அவங்கள மாதிரி தான் பார்க்குறவங்க. 25 வயசுல பையனை பற்றி அனுப்ப போகிறது இல்லை. அவங்க ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, என்கொயரி இருக்கு. 26 வயசுல கம்பல்சரியா ரிட்டையர் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அது வேற, அது இந்த சட்டத்தில் வரல. வேற அனுப்பியிருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்றேன், இது மாதிரி பல தாக்குதல் இருக்கு, இது ஒரு தாக்குதல். இதில் வந்து 50 வயசு இல்லைன்னா 30 வருஷம் சர்வீஸ், அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ தான் பண்ண போகிறாங்க. இதில் வந்து ரிவ்யூ பண்ணும்போது கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. இவர் சொல்கிறது ரைட்டு. கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டில் உயர் அதிகாரி வந்து வேணுன்ட்டே மோசமாக எழுதலாம். அப்படிலாம் பண்ணும்போது இவங்களுக்கு சப்போர்ட் யூனியன்ஸ் இருக்குது, கேட்க ஆள் இருக்குது. இன்றைக்கி வந்து மீடியா ரொம்ப வோக்கல், எதுவுமே வெளியில் வரும்.
அதனால எப்படி வேற எப்படிதான் நீங்க தீர்மானம் பண்ணுவீங்க? ஒரு ஆள் வந்து சரியா வேலை பண்ணலனா சரியா வேலை பண்ணலையா, சரியா வேலை பண்ணாம ஒருத்தர் இருந்தானா அரசாங்கத்துக்கு பிரச்சனை, பொதுமக்களுக்கு பிரச்சனை, அவனை சரிப்படுத்த வேற எந்த வழியில பண்ணுவீங்க? அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் ஃப்ராட் பண்ணுவாங்க, உயர் அதிகாரிகள் எல்லாம் ஃப்ராட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு பண்ண முடியாது. ஒரு அணுகுமுறை வேணும். எனக்கு இருக்கிற இந்த அளவீடு நிர்வாகத்துல என்னதான் செய்ய முடியும்? 80 வயசு ஆனாலும் அல்லது எவ்வளவு வயசானாலும் செயல்படாத முதலமைச்சர்களையும் செயல்படாத சட்டமன்ற உறுப்பினர்களையும் எங்களால் வெளியில் அனுப்ப முடியுமா? முடியாது. நீங்க அனுப்பல, முடியாது. அரசு ஊழியர்களை அனுப்பிட முடியும்னா அதுக்கான விதி இருந்ததுன்னா அனுப்பிட்டு போறோம். ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாய். நான் என்ன கேட்கிறேன், தவறு செய்தவரை பணியில வைத்துக் கொள்ளுங்கன்னு கேட்கல. நீ ஏன் அவனை ஒரு கேள்வி கேட்க மாட்டியா? அவனை விசாரிக்க மாட்டியா? ஒரு ஜனநாயக நாட்டுல எனக்கான சில உரிமைகளை கொடுத்து நீ இப்படி தவறு செய்திருக்கிறாய், இந்த காரணத்துல உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு நீ அனுப்ப வேண்டியதானே? ஆனா அப்படி அனுப்பலையே. பல வழக்குகளை நீங்க அனுப்பின எல்லாருமே நீதிமன்றத்துல போய் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. சில இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். இதுல என்ன வருதுன்னா சப்ஜெக்டிவ்னஸ் இருக்குங்க. காக்கா பிடிக்கிறவங்க, அதிகாரிகளோட காக்கா பிடிக்கிறவங்க, ஜால்ரா அடிக்கிறவங்களுக்கு பிரச்சனை வராது. ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்பவர்கள். இன்னும் சொல்லட்டுமா, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிர்வாகத்துல டெலிபோன் லைனை தவறா பயன்படுத்திய ஒரே காரணத்துக்காக ஒரு தொழிற்சங்க தலைவருக்கு மெமோ கொடுக்கப்பட்டது, சார்ஜ் ஷீட் கொடுக்கப்பட்டது, அவருடைய ஓய்வூதியம் தள்ளி வைக்கப்பட்டது. அவர் என்ன தவறு செய்தார்? யாரை நீங்க வெளியே அனுப்பியிருக்கணும்? ஜெனரல் மேனேஜர் அனுப்பியிருக்கணும். ஆனா இங்க என்ன நடந்தது? அந்த ஊழியர், அந்த தலைவன் போராடினான் என்ற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு தான் பிரச்சனை வந்தது. அப்ப கேள்வி கேட்கிற அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். இல்ல இது திருப்பி சொல்றேன். இந்த திட்டம் வந்து 50 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு, 30 வருஷம் சர்வீஸ் ஆனவங்களுக்கு தான் திட்டம். இவர் சொல்றதெல்லாம் வேற மாதிரி. அதான் சொல்றேன். 50 வயசா இருக்கட்டும், 60 வயசா இருக்கட்டும், அது இல்ல பிரச்சனை. அதாவது ஏ பிரிவுல இருந்து டி பிரிவு வரைக்கும் உள்ள அதிகாரிகளும் ஊழியர்களும் பழி வாங்கப்படலாம். அதுதான் உண்மை. அதுக்குதான் செக் அண்ட் கண்ட்ரோல் கவர்மெண்ட்ல எப்பவுமே உண்டு. ஒரு தபால் அனுப்ப முடியாது. ஒரு என்கொயரி போடணும். ஒரு அரசியல்வாதி வந்து நிரூபிக்கப்படுறவர்ல தேர்தல் நிக்கலாம் நீங்க சொல்றீங்க. மிகப்பெரிய ஊழல் பண்ண அரசியல்வாதி அது இன்னும் கோர்ட்ல போய் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் தீர்ப்பு வரலன்னு சொல்லி அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க. ஆனா நான் தப்பு செஞ்சேன்னு உங்களுக்கு தோணாவே வெளியே அனுப்பிடுவீங்களா? இது சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்பதற்கு ஒத்து வருமா? இல்ல ஒரு என்கொயரி ப்ரொசீஜர், அதாவது சில விஷயங்கள் நல்லா சொல்றாரு, சில விஷயங்கள் சரியா சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு என்கொயரி பண்ணி தான் பண்ண முடியும். என்கொயரி பண்ணணும் இல்லங்க, only after dismissal தான் it is possible. அந்த 56J 56I இந்த ரெண்டுமே வந்து அந்த 50 வயது 55 வயசுங்கிற கிளாஸ் இருக்கு. 50 வயசு 55 இருக்கிறவங்கள வந்து கட்டாய ஓய்வுக்கு எந்த விதமான விசாரணையும் இன்றி அனுப்பி, அதுதான் தப்புங்கிறோம். இன்றி அனுப்பி விடலாம்ங்கிறது இதுலயே விதியிலேயே இருக்குதா அப்படிங்கறது விதியிலேயே இருக்குங்க. இது தப்பா வேற பயன்படுத்துறாங்கிறதா. நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து ஜனநாயகம்னு சொல்றீங்க. அப்ப ஜனநாயகத்தில் இருக்கிற உரிமை அரசு ஊழியனுக்கு அது இல்லையா? என்னை மட்டும் கேள்வி கேட்காம வீட்டுக்கு அனுப்புவீங்களா? நான் என்ன சொல்றேன், நான் தவறு செய்தேன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, தவறு செஞ்சா இல்லையா நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாக்குறுதிகள் அப்படின்னு சொன்னாலே மீறப்படுவதற்காகத்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அதிகாரம் அப்படின்னு ஒண்ணு இருந்தாலே அது முறைகேடாக பயன்படுத்துவதற்கு சொல்ல முடியும். அப்சல்யூட் பவர் அண்ட் அப்சல்யூட் அத்தாரிட்டி டு ரிட்டையர், அதுல இருக்கிற வார்த்தை. இதுல ஒரு ஒண்ணு கேளுங்க, அதாவது சட்டம் வந்திருக்கு, ஒரு செக் அண்ட் கண்ட்ரோல் வேணும். செக் அண்ட் கண்ட்ரோல் வேணும். இது போல சட்டம் ஆர்டர் 2014 இருக்கு. இது எடுத்து கேஸ் 1950 இருக்கு. கோர்ட்டுக்கு போகலாம், கோர்ட்டுக்கு போய் தவறுன்னு சொல்லலாம். இப்போ கோர்ட்லாம் ரொம்ப ஓக்கலா இருக்காங்க. கோர்ட்ல போய் தவறுன்னு சொல்லலாம், ஒரு கேஸ் போடலாம். இதுல வந்து ஒரு என்ன அடிப்படையாக என்ன பார்க்கணும்னா, அரசியல் நிர்வாகத்துல திறமையை கூட்ட வேண்டியது ரொம்ப அவசியம். திறமையை கூட்ட வேண்டியது அவசியம் சொல்றீங்க. திறமை இல்லாதவர்களை வெளியில அனுப்ப வேண்டியது ரொம்ப அவசியம். சொன்னதுக்கே நான் சொல்லிடுறேன், திறமையை கூட்ட வேண்டியது அவசியம். நீங்க மத்திய அரசு அலுவலகங்கள்ல, மாநில அரசு அலுவலகங்களை நீங்க வந்து எல்லாரும் வந்து சுத்தி பாருங்க. தயவு செய்து பத்திரிகையாளர்கள் சாரமா இருக்கவங்கள வந்து பாருங்க. கம்ப்யூட்டரை நாங்க எதிர்த்தோம்னு சொன்னீங்க, நாங்க அக்செப்ட் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு வேலை பாதுகாப்பு கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் கொண்டு வரணும், வேலை பாதுகாப்பு கொடுக்குறேன். கம்ப்யூட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துட்டு அதுக்கு தேவையான எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் பண்ணல. நீ அதுதான் உண்மை. அப்ப நீங்க வந்து ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணா வெறும் தொழிலாளி மட்டும் பண்ண முடியாது. அரசாங்க சில வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். அந்த வசதியே இல்லாம தான் இன்னைக்கு மத்திய அரசு மாநில அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து நான் சார் சொல்றதுல நான் முழுசா உடன்படுறேன்னு தான் சொல்றேன். தவறு செய்யறவங்களை அனுப்புங்க, ஆனால் அவனை விசாரியுங்கள், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்று சொன்னால் லஞ்சம் வாங்குற அரசியல்வாதியை தண்டனை வழங்கும் வரையில் பாராளுமன்றத்தில் இருப்பாரு, மந்திரியா இருப்பாரு, எல்லா வசதியும் அனுபவிப்பாரு. அவரை நீங்க கேள்வி கேட்காம அனுப்ப மாட்டீங்க. ஆனா என்ன மட்டும் கேள்வி கேட்காம வீட்டுக்கு அனுப்புங்கிற பொழுது ஒரு ஆபத்து இருக்கிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறோம்.
அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் அரசு ஊழியருக்கும் வேணும்னு கேட்கிறேன். எல்லா மனிதருக்கும் வேண்டும்ங்கிற நாடு. அரசு ஊழியருக்கும் அதே உரிமை, அரசு ஊழியருக்கு வேணும், சாதாரண மனிதருக்கு அந்த உரிமை வேண்டும். அது விசாரணை இன்றின்னு அதில் போட்ட அர்த்தம்னு விசாரணை இன்றின்னு அர்த்தம் கிடையாது. அதில் என்ன ஒரு என்கொயரி இருக்கும், அந்த ஆஃபீஸர் பேசுவார், கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் இருக்கும். அதில் பிரிண்ட்டாக சொல்லியிருக்காங்க 30 வருஷம் எந்த மாதிரி சர்வீஸ் இருந்திருக்கு, ஒரு ஆர்பிட்டரியாக உடனே எடுத்துக்க முடியாது, இப்போ லாங் டேர்ம் சர்வீஸோட இது கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் 6 மாதம் எழுதிட்டு இருப்பாங்க. கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டில் ஒருத்தரை பற்றி அட்வர்ஸ் ஒப்பீனியன் வந்தால் சட்டப்படி உடனே அப்பா உன்னை பற்றி தவறான அபிப்பிராயம் வந்திருக்குன்னு சொல்லலாம். கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேட் பண்ணாட்டி கூட அனுப்பலாம் இந்த சட்டத்தில் சொல்லுது. இல்லை, கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேட் பண்ணும்போது கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டில் தவறாக செஞ்சாங்கன்னா அவர் அப்பீல் பண்ணலாம். உடனே என்னை பற்றி தப்பாக எழுதிருக்கீங்க, தவறுன்னு சொல்லலாம். அதுக்கு நிறைய செக் இது வரைக்கும் தப்பா அப்படியே இஷ்டப்பட்டு கண்ணப்படியான ஒரு பிடிக்காத ஆபீஸர் வெளியில அனுப்ப முடியாது. ஒரு என்கொயரி இருக்கிறாங்க. அதுதான் நான் கிண்டியிலே ஒரு உதாரணம் சொன்னேன். விதி தவறாக பயன்படுத்த முடியாதுங்கிற நம்பிக்கையிலேருந்து அவர் பேசுறாரு. நீங்க பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படிங்கறத நீங்க வந்து எடுத்துக்காட்டுகளோட சொல்றாங்க. சோ நீங்க சொல்றீங்க. எனக்கு வரக்கூடிய சந்தேகம், இது வந்து 50களிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு விதி, இதை இந்த சட்ட புத்தகத்திலிருந்து நீக்க வேண்டும் கோரிக்கையோட நீங்க போராட்டங்களை நடத்திட்டு இருக்கீங்களா? அதுக்கு என்ன பலன் இல்லாம தான் அது அப்படியே நீடிக்குதாங்கிறது என்னுடைய கேள்வி. பலன் இல்லை, அதான் தொடர்ந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.